ஜூலை 22 வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ இவ்வளோ தைரியமா இருக்கிறதுனால தான் வீரா உன்னைய எல்லாருக்குமே பிடிச்சு போகுது அப்படின்னு ராமச்சந்திரன் வந்து சொல்றாங்க. என்ன வள்ளி, வீராவை பார்த்தா உனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது, இப்போ என்னடான்னா சிரிச்சுக்கிட்டு மனசார வாழ்த்துக்கு சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணாம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் ராஜேஷுடைய அம்மாவும் கண்மணியும் மாடியில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன கண்மணி, அந்த மாறனை வந்து நல்ல பழி வாங்குற போல அவனை ரூம்பை விட்டு வெளியே வந்து நான் பார்க்கவே இல்லை. இதே மாதிரியே வச்சுக்க, நீனும் உன் புருஷனும் அந்யூன்யமா இருக்கிறீங்களா என்ன? உனக்கு ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா இந்த பழி வாங்குற நினப்பு எல்லாமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இல்லத்த, நீங்க கவலையே படாதீங்க, நாங்க 2 பேருமே தனித்தனியா தான் படுத்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லடி, அவன் உன்னைக்கிட்ட குடஞ்சு குடஞ்சு பேசுறத பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலையே. அத்தை, நான் அந்த அளவுக்கு அவரை என் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கிறேன். இதெல்லாம் சீக்ரெட் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு 2 பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கண்மணி ரொம்பவே நல்ல பொண்ணா மாறி ராமச்சந்திரனை பார்த்துட்டு, வீரா இப்போவும் அன்டைமில் ஆட்டோ ஓட்டுறதுக்காக போகிறா, அவள் வெளியே போகிறது எனக்கு சரின்னு படலை, நீங்கள் சொன்னீங்கன்னா அவள் கேட்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டில் உன் தங்கச்சிக்கு வீரான்னு நான் கரெக்டாக தான் பேர் வச்சிருக்கிறாங்க. அவள் நல்ல வீரமான பொண்ணு, அவளுக்கு எதுவும் ஒரு ஆபத்து வராது, அதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காத கண்மணி அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா, இன்னொரு விஷயம், இந்த கல்யாண பொறுப்பு எல்லாத்தையுமே மாறன்ட்ட கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவர் இந்த வீட்டில் நிறைய வேலை பார்க்குறாரு, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்தி வைப்பார். அதனால இந்த கல்யாண பொறுப்பு அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற? அவனுக்கு சின்ன சின்ன வேலை சொல்கிறதுக்கே நான் தயங்குவேன், ஏன்னா அதை சரியாக பண்ண மாட்டான். நீ என்னடான்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே தூக்கி அவன் கையில் கொடுக்கணும்னு நினைக்கிறியே அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. வீரா எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சோம்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் திடீர்னு வீராவை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த மாப்பிள்ளை ஃபோன் பண்ணுறாங்க. எதுக்காக நீங்கள் எங்கள் அம்மா செல்லுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும் என் மொபைலுக்கே ஃபோன் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு உங்ககிட்ட பேசலான்னு தாங்க ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ கதை பேச ஆரம்பிக்கிறாங்க. வீராவுக்கு பயங்கர போர் அடிக்குது. என்ன இவர் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாரு. சரிங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் உடனே கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க வேலை? பகலில் தானே நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ராத்திரியில் வீட்டில் தானே இருப்பீங்க, நம்ம ஆட்டோ ஓட்டுற விஷயம் இவருக்கு தெரியாதோ அப்படின்னு சொல்கிறாங்க வீரா. இல்லைங்க, நான் வந்து அன்டைமில் போயிட்டு ஆட்டோ ஓட்டி 2-3 மணி ஆகும் நான் வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. போகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே வந்துட்டு என்னம்மா அந்த பையன் வரலையா, என்னம்மா உன் பாடி கார்டு வரலையா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. மாறனை வந்து மறக்க நினைச்சாலும் வீராவுக்கு அந்த தெருவில் இருக்கிற எல்லாருமே மாறனை வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. மாறனும் ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அவங்க அம்மா சமாதியில் தண்ணியை குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறமா அன்டைமில் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துட்டு பெட்டில் படுத்து கிடக்குறாங்க. விடிய காலைல வள்ளி வந்துட்டு எந்திர எத்தனை மணிக்கூட வீட்டுக்குள்ளே வந்து படுத்த, டீ கொடுத்துட்டு வந்திருக்கேன் குடி அப்படின்னு சொல்கிறாங்க. போத்த, நான் இருக்கிற ஃபீலிங்குக்கு எனக்கு டீ எல்லாம் தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி டீயும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. டே, எனக்கு எல்லாம் தெரியும், நேற்று நிச்சயதார்த்தம் நடக்கிறப்பா நீ வீராவை பார்த்தது, வீரா உன்னையே பார்த்தது எனக்கு எல்லாம் தெரியும், நீ லவ் பண்ணுற பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ, இந்த அத்தை இதை எப்போ கவனிச்சிச்சு அப்படின்னு பயங்கர ஷாக்கிங்காக இருக்கிறாங்க மாறன்.